Okay, next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா motional EMF under external force. So எவ்வளோ EMF வந்து டெவலப் ஆகும், பவர் டெவலப் ஆகும் when you apply external force அப்படின்றத பார்க்க போறோம். Same, this is a typical setup. So இது வந்து magnetic field வந்து goes into the paper. இது வந்து ஒரு மூவபிள் ராட். இந்த ராடை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்லைடர். இந்த ஸ்லைடர்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், ராடை மூவ் பண்ண போறோம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனால் இதுல இருந்து நம்மளுக்கு ஹீட் வந்து டிசிபேட் ஆகும், அதுவும் நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு மூவ் திஸ் ராட் எஃப். ஓகே, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ராடை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ண போறேன். ஸோ ஆப்வியஸ்லி ரைட் சைடில் மூவ் பண்ணால் இட் இஸ் மூவிங் வித் சர்டன் வெலாசிட்டி v. ஸோ இப்போ நான் ராடை மூவ் பண்ணாலே அது ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும் இல்லையா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இஃப் இட் இஸ் மூவ்ஸ் வித் சர்டன் வெலாசிட்டி, சே இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ராடு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா அதில் என்ன ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த ராட் அப்போ நம்ம எழுதுவோம் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த ராட் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், டியூ டு external force. So எவ்வளோ EMF induce ஆகும், we know that EMF would be equal to BVL. So ராடோட length நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா length of the rod we can take as L, BVL. இப்போ இந்த ராடு வந்து இப்படி மூவ் ஆகிறதுனால இதுல என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ டைரக்ஷன் கரண்ட் வந்து இதனால கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இஎம்எஃப் இருக்கு, அதனால கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். வாட் வுட் பி த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்? வி ஆல்ரெடி சேட் கரண்ட் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் வந்து இது வி வெக்டார், வியோட டைரக்ஷன், இது வந்து வியோட டைரக்ஷன். My middle finger indicates a magnetic field, thumb indicates a higher potential. So it is moving in this direction, thumb magnetic field, and this is what. So இப்போ இது higher potential, இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதுனால கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்ட். ஸோ கரண்ட் வில் ஸ்டார்ட் டு ஃப்ளோ. ஓகே, ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ த கரண்ட், ஓகே, current produced, okay, current. So இப்போ current calculate பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலா. So current is equal, I is equal to V by R. So V ன்றது என்ன, EMF இங்க. So EMF by the resistance. So EMF already நமக்கு தெரியும், BVL by R. So this is the current produced in the resistance. Okay, current produced in the rod அப்படினு சொல்லலாம், resistance னா சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ராட்லயே என்ன ஆகும், கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. ஸோ எப்போவுமே ஒரு கரண்ட், இப்போ இது வந்து என்னவா மாறிடுது அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரா மாறிடுது. ஸோ அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர் மூவ்ஸ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து என்ன ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்னு தெரியும். கரெக்ட். பிகாஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் த ராட் அண்ட் ஒன் மோர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டராக்ட் பண்ணி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், டியூ டு கரண்ட். You can write due to current magnetic force. Okay, due to current magnetic force is produced. Magnetic force is produced. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் what is the magnetic force formula in the last lesson ல பார்த்தோம். That is I into L vector across B vector, that is BIL. இதுல வந்து L vector B vector perpendicular இருக்கு. So that become 90 equal to 1 ன்னு நம்ம எழுதிக்கலாம். Okay, so you can write FM equal to BIL. ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷனை கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணோம், அதுக்கு நான் 4 3 ரூல் சொன்னேன். எல் வெக்டார், எல்ன்றது வந்து லெங்த், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, தம்ப் இண்டிகேட் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ அப்போ இது வந்து என்ன வரும், எல் வெக்டார், thumb in middle finger indicates a magnetic field and this would be the magnetic force. So அப்போ நம்ம அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம இப்படி மூவ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ FM equal to BI into L. ஸோ எவ்வளோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு கரண்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், BVL by R இல்லையா. ஸோ அப்போ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஸோ the magnetic force would be B into I வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ we can B square VL square by R. So this would be the magnetic force produced on the rod. ராட்ல ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். தென் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பவர் would be equal to magnetic force. Okay, power equal to magnetic, எவ்வளோ பவர் தேவைப்படும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆப்போசிட்ல வச்சுன்னா எவ்வளோ பவர் needed to pull this rod this direction. அப்போ
magnetic force into velocity. So Fm equal to, this would be b square v square L square by r. இதுதான் வந்து power required. And also so we can calculate what would be the acceleration of the rod. So acceleration of the rod la calculate பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? So acceleration of rod, can write it here. Acceleration of rod calculate பண்ணனும்னா say acceleration equal to summation of all the force divided by mass. So we can say F minus F external force இந்த பக்கம் act ஆகுது, magnetic force இந்த பக்கம் act ஆகுது, then the mass of the rod. இதை யூஸ் பண்ணா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? Acceleration. Velocity of the rod கண்டுபிடிக்கணும்னா இந்த acceleration of further differentiate பண்ணா velocity கிடைச்சிரும். So this is what motional EMF under the external force.